ஓம் நமோ நாராயணாய. 108 வைணவ திவ்ய தேச தலங்களுள் தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் கஜேந்திர வரத பெருமாள் கோவில் சோழ நாட்டு 9வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் இத்தலத்தில் மட்டும் திருமால் முதலை, யானை ஆகிய 2 விலங்கினங்களுக்கு காட்சியளித்துள்ளார். பஞ்சகிருஷ்ண திருத்தலங்களுள் இத்தலமும் ஒன்று. மற்றவை திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள், திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள், திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள், திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள். கும்பகோணம் திருவையாறு சாலையில் கும்பகோணத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இத்தலம் திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. மூலவர் கஜேந்திர வரதர், ஆதிமூல பெருமாள் கண்ணன், தாயார் செண்பகவல்லி ரமாமணி வள்ளி. தலவிருட்சம் மகிழம்பூ. தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கபில தீர்த்தம். விமானம் ககனாக்கிருத விமானம். இந்திராஜும்னன் என்ற அரசர் சிறந்த திருமால் பக்தராக விளங்கினார். பல மணி நேரம் திருமாலுக்கு பூஜை செய்த வண்ணம் இருப்பார். அப்படி ஒரு நாள் பூஜை செய்த சமயத்தில் அவரை சந்திக்க துர்வாச முனிவர் வந்திருந்தார். முனிவர் வந்திருப்பதை உணராமல் அரசர் வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தார். வெகு நேரமாகியும் தனது பக்தி குடிலை விட்டு அரசர் வெளியே வராமல் இருப்பதால் மிகுந்த கோபத்தில் இருந்த முனிவர் மிகுந்த கர்வம் கொண்டவனாகவும் பக்தியில் சிறந்தவன் என்ற மமதையில் உள்ளவனாகவும் நீ இருப்பதால் மதம் பிடித்த யானையாக போவா என்று மன்னனை சபித்தார். முனிவரின் குரல் கேட்ட மன்னர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தனது தவறுக்கு மன்னிப்பு கோரினார். மேலும் சாப விமோச்சனமும் அருளும்படி முனிவரை வேண்டினார். மன்னர் மீது இரக்கம் கொண்ட முனிவர், திருமால் மீது பக்தி கொண்ட கஜேந்திரனாக திகழ்வாய். ஒரு சமயம் முதலை உன் காலை பிடிக்கும் போது ஆதிமூலமே என்று திருமாலை அழைத்தால் அவர் உன்னை காப்பாற்றி மோட்சமும் சாப விமோச்சனமும் அளிப்பார் என்று அருளினார். குஹு என்ற அரக்கன் குளத்தில் வாழ்ந்து வந்தான். குளத்தில் நீராட வருபவர்களின் காலை பிடித்து இழுத்து துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு சமயம் அகத்திய முனிவர் குளத்தில் நீராட இறங்கிய போது அவரது காலை பிடித்து இழுத்து துன்புறுத்தினான். கோபம் கொண்ட அகத்தியர் அவனை முதலையாக மாறும்படி சபித்தார். தன் தவறை உணர்ந்த அரக்கன் முனிவரிடம் சாப விமோச்சனம் அளிக்குமாறு வேண்டினான். முனிவரும் அரக்கன் மீது இரக்கம் கொண்டு, கஜேந்திரன் என்ற யானை இக்குளத்துக்கு வரும்போது நீ அதன் காலை பிடிக்கும் சமயத்தில் திருமால் வந்து அதை காப்பாற்றுவார். அவரது சக்ராயுதம் உன் மீது பட்டவுடன் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருளினார். ஒரு நாள் கஜேந்திரன் கபிஸ்தலத்தின் கோவில் முன்பு உள்ள கபில தீர்த்தத்தில் நீரருந்த இறங்கியது. உடனே முதலை யானையின் காலை கவ்வியது. ஆதிமூலமே என்று யானை தனக்கு உதவுமாறு திருமாலை அழைத்ததும் திருமால் திருமகளுடன் காட்சியளித்து சக்ராயுதத்தால் முதலையை அழித்து யானைக்கு மோட்சம் அருளினார். கபி என்றால் குரங்கு என்று பொருள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் கடும் தவம் செய்து இத்தல பெருமாளின் தரிசனம் பெற்றார். எனவே இத்தலம் கபிஸ்தலம் என அழைக்கப்பட்டது. வானர இனத்தில் பிறந்த ஆஞ்சநேயருக்கு அனைத்து வல்லமைகளையும் அளித்து அவருக்கு ஞானத்தில் தலை சிறந்த சிரஞ்சீவி பட்டம் அருளியுள்ளார் பெருமாள். காவிரி கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையே கபிஸ்தலம் அமைந்துள்ளது. 5 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டு இக்கோவிலில் கிழக்கு பார்த்தபடி புஜங்க சயன கோலத்தில் கஜேந்திர வரத பெருமாள் அருள் பாலிக்கின்றார். ரமாமணி வள்ளி சன்னதி மூலஸ்தானத்திற்கு வலப்புறத்தில் உள்ளது. யோக நரசிம்மர், சுதர்சனர், கருடர், ஆழ்வார்கள் ஆகியோர்களுக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன. கஜேந்திர புஷ்கரணி பிரதான தீர்த்தமாக விளங்குகிறது. கோவிலுக்குள் கபில தீர்த்தமும் அமைந்துள்ளது. வைகாசி விசாகத்தன்று தேர் திருவிழாவும் வைகாசி பிரம்மோற்சவமும் ஆடி பௌர்ணமி அன்று கஜேந்திர மோட்ச லீலையும் நடைபெறுகின்றது. குற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வைகை அறிந்தேன். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தனக்கு
என்று திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்த கபிஸ்தலம் கஜேந்திர வரத பெருமாளை வணங்கி நம் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக.